லத்தி டெஸ்ட் பேட்ச் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேர்வு எண் 6ல கேட்பட்டிருக்க உளவியல் கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்ப்போம். என்னென்ன டாபிக்னா பொருள்பட, வார்த்தை வரிசையாக்கம், லாஜிக்கல்ஸ், அதே மாதிரி மாறல் கணக்கு. ஓகேங்களா? சரி சார். மாறல் கணக்குனா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஒரே ஃபார்ம், அதை நான் இங்கேயே சொல்லிடுறேன். M1 இன்ட்டு D1 இன்ட்டு H1 பை M2 இன்ட்டு W1 into S1 அப்படின்னா என்னது? M1 னா மெம்பர்ஸ், D1 னா டேஸ், H னா ஹவர்ஸ், W னா ஒர்க், S னா salary. அது அப்படியே இன்னொரு குரூப்புக்கு பார்க்கும்போது M2 into D2 into H2 divided by W2 into S2. ஓகேங்களா? இது ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சாலே போதுமானது. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்கு. அண்ட் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது மற்றும் மெத்தட். ஓகேங்களா? உங்களுக்கு தமிழ் தான் இருக்கும். அல்லது மற்றும் வார்த்தை வந்துச்சுன்னா மேல நாட்கள் என்ன கொடுத்துருப்பாங்க? ஒரே ஒரு கொஸ்டின் கொடுத்து 4க்கு. அதே மாதிரி கீழே என்ன பண்ணணும்னா M2 by M1 plus W2 by W1. இதை நீங்க வந்து M2 W2 போடுறத நம்ம என்ன பண்ணலாம்னா கொஸ்டின் 1 by ஆன்சர் 1 பிளஸ் கொஸ்டின் 2 by ஆன்சர் 2. அது ஆண்களாகவும் இருக்கலாம், இது பெண்களாகவும் இருக்கலாம். இது பெண்களாகவும் இருக்கலாம், குழந்தை. அதனால கொஸ்டின் என்ன கேட்கறாங்க அதை மேல போட்டுருங்க. அதுக்கு நேரா இப்ப ஆண்கள்னா ஆண்கள் ஆன்சர், இந்த 4 கொடுத்த ஆன்சர் கீழே வரும். இது மட்டும் நான் வச்சு இந்த 2 ஃபார்ம்ல தெரிஞ்சா போதும், மாறல் கணக்கு ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, போமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இலை, பழம், தண்டு, வேர், பூ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுல எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர் வரும். வேர்ல இருந்து என்ன வரும்? தண்டு வரும். தண்டுல இருந்து இலை வரும். இலையில இருந்து தான் என்ன வரும்? பூ வரும். பூல இருந்துதான் கடைசி யார் வருவா? பழம் வருவா. இப்படி போறாங்கப்பா. ஓகேங்களா? வேறு, தண்டு. ஓகேங்களா? தண்டுக்கு அப்புறம் தண்டுல இருந்து இங்க வரும்போது என்ன வரப்போகுது? நமக்கு இலை வரப்போகுது. இலையில இருந்து என்ன வரும்? பூ வரப்போகுது. பூல இருந்து ஒரு பழம் வரப்போகுது. இந்த ஆர்டர்ல பாக்குறேன். ஓகேங்களா? ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பயணம், சென்றடையும் இடம், கட்டணம், படுக்கை, அதான் இருக்கையின் முன்பதிவு, படுக்கை இருக்கைக்கான முன்பதிவு வாய்ப்பு. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் என்ன சார் வரும்னா சென்றடையும் இடம் நீங்க சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? 2. அடுத்து படுக்கை இருக்கை முன்பதிவு வாய்ப்பு, அதை நம்ம சென்றடைய முடிவு பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஃபர்ஸ்ட் டிக்கெட் புக் பண்றதுக்காக ட்ரை பண்ணணும். அடுத்து ட்ரை பண்ணும்போது என்ன கொடுக்கணும்? நீங்க கட்டணம் கொடுக்கணும். கட்டணம் கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவீங்க? முன்பதிவு பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? முன்பதிவு பண்ணியாச்சு அப்படின்றது அர்த்தம். அடுத்து உங்களோட முன்பதிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்? நேரா போயிட்டு உங்களோட படுக்கை எண்ணில் உட்காரலாம். படுக்கை எண்ணில் உட்காந்துங்கன்னா என்ன ஸ்டார்ட் ஆகுது? டிராவல்ன்றது ஸ்டார்ட் ஆகுது. அப்ப 2 அப்படின்றது என்னது? ஃபர்ஸ்ட் சென்றடையும் இடத்தை நீ ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும், டெஸ்டினேஷனை டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் முன்பதிவு பண்றதுக்கு வாய்ப்பு பண்ணணும். முன்பதிவுக்கு போனா காசு கட்டிடணும். காசு கட்டினா உனக்கு என்ன வரும்? முன்பதிவு சக்சஸ் ஆயிடும். முன்பதிவு பண்றது. அதுக்கப்புறம் உனக்கு என்ன? உனக்கு இடம் இருக்கு, அந்த இடத்துல போய் உட்காரலாம், உன்னோட பயணம் ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப ஆப்ஷன் பாம்பே. நெக்ஸ்ட் கொஸ்டின், தபால் பெட்டி, கடிதம், கடித உரை, விநியோகம், தபால்களை விநியோகிக்க எடுத்து செல்வது. ஃபர்ஸ்ட் கடிதத்துக்கான லெட்டர். அந்த லெட்டருக்கு அடுத்து என்ன வரும்? கடிதத்தை நீ எழுதணும். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணணும்? தபால் பெட்டியில எடுத்துட்டு போய் போடணும். அப்ப 1 வரும் இந்த இடத்துல. ஓகேங்களா? தபால் பெட்டியில போட்டதுக்கு அப்புறம் என்ன வரும்? தபால்களை விநியோக செய்வரை எடுத்து செல்லணும். அதுக்கு அடுத்து என்ன வரணும்னா விநியோகம் செய்வார் அவர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெட்டர் வாங்கணும், அதை எழுதணும், அதை போஸ்ட் பண்ணணும், அதை எடுத்துட்டு போனா அவர் எதுவுமே விநியோகம் செய்வார். எடுத்துட்டு போற வரணும், அதை எதுவுமே விநியோகம் செய்வார். அப்போ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கரு, குழந்தை, பிறந்த குழந்தை, வளர்ந்த நபர், இளைஞர். சின்னது அப்படியே கருல இருந்து பிறந்த குழந்தை, பிறந்த குழந்தையில இருந்து குழந்தை, பிறந்த குழந்தை அப்போ உடனே, அதுக்கப்புறம் குழந்தையில நம்ம என்ன வயசு சொல்லல, குழந்தை. அடுத்து கடைசியா இளைஞன் வரும். இளைஞனுக்கு அப்புறமா தான் யார் வரும்? வளர்ந்த நபர், கரு. ஓகேங்களா? கருல இருந்து என்ன வரும்? பிறந்த குழந்தை. ஏன்னா அதுக்கப்புறம் பிறந்த குழந்தை, அதுக்கப்புறமா இருக்கிற ஸ்டேஜ் நம்ம குழந்தைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இளைஞர்னு சொல்லுவாங்க. அடுத்துதான் யார் வருவா? வளர்ந்த நபர். ஓகேங்களா? வயசான மாதிரி. ஆப்ஷன் பாம்பே. நெக்ஸ்ட் கொஸ்டின், தயிர், புல், வெண்ணெய், பால், பசு. பார்த்தோன்னே என்ன தரும்? பசு. அப்ப பசு வருது. பசு வந்தோடனே என்ன பண்ணுது? புல்ல சாப்பிடுது. புல்ல சாப்பிட்டா என்ன நடக்கும்? பால் கொடுக்கும். பால் கொடுத்துச்சு, அந்த பால்ல இருந்து நீங்க என்ன எடுப்பீங்க? தயிர் எடுப்பீங்க. தயிர்ல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வெண்ணெய் கிடைக்கும். ஆப்ஷன் டெல்லி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், வண்ணத்து பூச்சி, புழுக்கூடு, முட்டை, புழு. இதுல ஃபர்ஸ்ட் வந்து முட்டை போடணும். அந்த முட்டைல இருந்து என்ன வரும்? புழு வரும். புழுல இருந்து என்ன பண்ணணும்?
புழுக்கூடு, அந்த கூடு இருக்கும். அந்த கூடு இருந்தா என்னது வரும்? வண்ணத்து. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எதுப்பா? முட்டை. முட்டையில இருந்து என்ன வரும்? புழு. முட்டைக்கு அப்புறம் புழு வரும். அந்த முட்டையில இருந்து, அந்த முட்டையில அதை சுத்தி ஒரு கூடு கட்டும். அந்த கூட்டுல இருந்து தான் என்னது? வண்ணத்து பூச்சின்றது வரும். இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் பட்டர்ஃபிளைன்றது முட்டையிடும். முட்டையில இருந்து என்ன வரும்? புழு மாதிரி வரும். அந்த புழு என்ன பண்ணும்? தன்னை சுத்தி ஒரு கூடு கட்டும். அந்த கூட்டுல இருந்து என்ன வரும்? பட்டர்ஃபிளை வரும்ல, வண்ணத்து பூச்சி. அதான் கணக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அனுப்புதல், குறியீடாக்கம், பெறுதல், குறி விளக்கம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னா குறியீடாக்கம். நீ ஒரு கோட் பண்ணிட்ட, அதை என்ன பண்ற? அனுப்புற. அவர் அதை பெறாரு, வாங்குறாரு. வாங்கினதுக்கு அப்புறம் அதை என்ன பண்றாரு? குறி விளக்கம். இது வந்து கோட் பண்ணி நீ சென்ட் பண்ற, அவர் அதை ரிசீவ் பண்றாரு. ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றது? டீகோட் பண்றாரு. நீ கோட் பண்ணதை சென்ட் பண்ணிட்ட, அவர் அதை ரிசீவ் பண்ணிட்டு அதை டீகோட் பண்றாரு. அதுதான் ஆன்சர். அப்ப 2 1 3 4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். காயம், மீட்பு, விபத்து, ஷோரூம், டிரைவர், கார். ஃபர்ஸ்ட் இதுல என்ன வரும் பாருங்களேன். ஷோரூமுக்கு போற. ஷோரூம் எந்த ஷோரூமு? கார் ஷோரூமுக்கு போற. கார் ஷோரூமுக்கு போயிட்டு என்ன பண்ற? டிரைவ், டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாக்குற. டெஸ்ட் டிரைவ் பண்ணதுக்கு அப்புறம் டெஸ்ட் டிரைவ் பண்ண போறியா? நீங்க இந்த லாஜிக் ஞாபகம் வச்சு என்ன பண்ணுங்கன்னா, ரஜினி முருகன் படம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு. ரஜினி முருகன் படத்துல அந்த படத்துக்கு போவோம்ல, அந்த ஸ்டோரி தான் வரும். அவர் என்ன பண்ணுவார்? ஃபர்ஸ்ட் ஷோரூம் போவார். ஷோரூமுக்கு என்ன ஷோரூம்? கார் வாங்குறதுக்கு ஷோரூம் போவார். BMW கார் வாங்குறேன். அங்க இடத்துல டெஸ்ட் டிரைவ் பண்ண போவார். டெஸ்ட் டிரைவ் பண்ணும்போது என்ன ஆகும்? அவருக்கு விபத்துன்றது வரும். விபத்துக்கு அப்புறம் என்ன இருக்கும்? அதுல காயம் வரும். காயம் கருத்து என்ன பண்ணுவாங்க? ஹாஸ்பிட்டல் போனேன்னா மீட்பு பண்ணுவாங்க. அப்ப 2. அப்ப 4 6 3 4 6 5 3 1 2 4 3 4 6 5 3 1 2. நெக்ஸ்ட் கொஸ்டின். வகுப்பறை, நுழைவுத் தேர்வு, முடிவு, சேர்க்கை, பட்டப்படிப்பு, வேலை. ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும்? நுழைவுத் தேர்வு எழுதி உள்ள போகணும். நுழைவுத் தேர்வு எழுதணும். அந்த நுழைவுத் தேர்வுக்கு ஒரு ரிசல்ட் வரணும். அந்த ரிசல்ட் என்ன வரும்? வச்சு உன்னை என்ன பண்ணுவாங்க? அட்மிஷன் போடுவாங்க. சேர்க்கை சேர்வு. சேர்க்கை எங்க போய் சேர்ற? சேர்ந்ததுக்கு அப்புறம் காலேஜ்ல வகுப்பறை போவ. வகுப்பறைக்கு அப்புறம் என்ன வரும்? பட்டப்படிப்பு வாங்குவ. பட்டப்படிப்பு வாங்கினதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண போற? வேலைக்கு போக போற. ஓகேங்களா? அதான் பாருங்க. ஃபர்ஸ்ட் நுழைவுத் தேர்வு எழுதணும். அந்த நுழைவுத் தேர்வுக்கு முடிவு கொடுப்பாங்க. அந்த முடிவு வச்சு உனக்கு என்ன வரும்? சேர்க்கை நடைபெறும், அட்மிஷன் நடக்கும். அந்த அட்மிஷன் வச்சு நீ வகுப்பறை போவோம். வகுப்பறைக்கு போனா நீ பட்டப்படிப்பு போவோம். பட்டப்படிப்பு வாங்கினா வேலைக்கு போவேன். ஓகேங்களா? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். வறுமை, மக்கள் தொகை பெருக்கம், இறப்பு, வேலையின்மை, நோய். ஃபர்ஸ்ட் இதோட ஸ்டார்டிங் பாயிண்டே மக்கள் தொகையா தான் இருக்கும். ஏன் சார் அப்படின்னா, மக்கள் தொகை அதிகமாச்சுன்னா உனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலைன்றதே இருக்காது. அதான் வேலையின்மை. அந்த வேலையின்மை அப்படின்றது எதுக்கு வழிவகை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உனக்கு வறுமைக்கு வழிவகை செய்யும். வறுமை வந்தா உன்னால ஒரு நோயையுமே ட்ரீட் பண்ண முடியாது. அப்ப உனக்கு என்ன வந்துதான் இருக்க போகுது? கண்டிப்பா நோய். நோய் வந்துச்சுன்னா கண்டிப்பா என்னது? ட்ரீட்டே பண்ண முடியல, நோய் வந்துருச்சு. அப்ப கண்டிப்பா நீ லாஸ்டா என்னதான் ஆக போற? இறந்துதான் போறேன். அதுதான் ஆன்சர். 2 4 1 5 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 36. இதுல வந்து நம்ம என்ன பண்ணோம்? மாறல் கணக்கு பார்க்க போறோம்ப்பா. 36 ஆண்கள் சேர்ந்து ஒரு வேலையை 25 நாள். அப்ப M1 ஓட வேல்யூ 36, D1 ஓட வேல்யூ 25 முடிப்பார்கள் எனில் 15 ஆண்கள். அப்ப M2 இது செகண்ட் குரூப், அதனால 2 போர். அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாரு கேட்கிறேன். அப்ப நம்ம கேள்வி என்னது? D2 கேட்கிறேன். ஃபார்ம்ல நமக்கு என்ன இருக்கோ அது மட்டும் எழுதினா போதும். M1 × D1 = M2 × D2. M1 ஓட வேல்யூ என்னப்பா? 36 × D1 ஓட வேல்யூ என்னப்பா? 25 = M2 ஓட வேல்யூ என்னப்பா? 15 × D2 ன்னு அப்படியே வச்சுக்கோங்க. 5 3s are 15, 5 5s are 25, 3 1s are 3, 3 1s are 3, 3 2s are 6. ஓகேங்களா? 5 × 12 D2 அப்படின்றது செகண்ட் செட் ஆஃப் குரூப் எத்தனை நாட்கள் முடிப்பாங்க? மல்டிபிள் பண்ணு. 5 × 12 போட்டீங்கன்னா 60 days. இருக்கா பாருங்க ஆப்ஷன்ல 60 days. ஓகேங்களா? ஈஸியா இருக்கும் இது. நெக்ஸ்ட் क्वेश्चन. 20 ஆண்கள். அப்ப M1 119 மீட்டர் நீளம் உள்ள சுவரை. அப்ப இது என்னது? வேலை W1. 6 நாட்கள் D1 முடிப்பார்கள் எனில் 25 ஆண்கள் M2 சேர்ந்து 3 நாட்கள்ல 3 நாட்கள்னா என்னது? D2. அதே போல எவ்வளவு நீளம்? W2 கேக்குறாங்கன்னு அர்த்தம். அப்ப ஃபார்முலால M1 மேல போடுவீங்க இன்டு D1/W1 = ஃபார்முலா M2 × D2/W2. சார் இதுல என்ன சார் H சொல்லல S சொல்லலாம், என்னென்ன யூனிட் சொல்லணும் அதை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். M1 என்னப்பா? 20 × D1 என்னது? 6/112 = அதே மாதிரி M2 என்னது? 25, D2 என்னது? 3/W2. ஓகேங்களா? 5 5s are 25, 5 4s are 20, 3 1s are 3, 3 2s are 6. ஓகேங்களா? 4 1s are 4, 4 2s are 8 பா.
பேலன்ஸ் 3 வருமா 4 8s are 32 2 1s are 2 2 14s are ஓகேங்களா இப்போ நமக்கு w எடுத்துட்டு வந்து இங்க பெருக்குனா இங்க நமக்கு என்ன இருக்கு எல்லாமே 1 தான் அப்ப w2 கிராஸ் மல்டிபிள் பண்றேன் 14 எடுத்துட்டு வந்து இங்க 5 மட்டும் தான் இருக்கு அது கூட பெருக்குனா 14 into 5 அப்ப 14 into 5 என்னது 70 மீட்டர் w2 என்னது 70 மீட்டர் நீளத்தை பண்ணுவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन 5 ஆண்கள் சொன்னா அல்லது அப்படின்னு கொடுத்துட்டா ஆண்கள் மற்றும் ஷார்ட்கட் இருக்கா அல்லது அப்படின்னா மற்றும் அப்படின்னு நான் என்ன சொல்லியிருந்தேன் அந்த ஆர்டர் நான் முன்னாடி எழுதிருப்பேன் என்ன பண்ணோம் மேல நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்க 4 எழுதிக்கோங்க எழுதிடுவேனா அடுத்து என்ன கொடுத்துருப்பான் கொஸ்டின் 1 பை ஆன்சர் 1 பிளஸ் கொஸ்டின் 2 பை ஆன்சர் 2 அது என்ன சார் கொஸ்டின் ஆன்சர்னா ஒரு இடத்துல என்ன பண்ணுங்க ஆண்கள் பெண்கள் இருக்கா இன்னொரு இடத்துல என்ன பண்ணுவான் பெண்கள் குழந்தைகள் இன்னொன்னு வயதானவர்கள் இளமையானவர்கள் அப்படின்னு கொடுப்போம் அதனால நம்ம என்ன பண்றோம் 5 ஆண்கள் 9 பெண்கள் ஒருவேளை 19 நாள் முடிச்சிட்டாங்களா அப்ப இது என்னது ஆன்சர் 1 இது ஆன்சர் 2 சரிங்களா இப்ப அடுத்து பாருங்க ஆண்களை நான் A1 எடுத்துக்கிறேன் பெண்களை A2 எடுத்துக்கிறேன் அப்ப எத்தனை பேரு 5 பேர் இங்க எத்தனை பேரு 9 பேர் இது என்னதுப்பா நாள் நம்ம ஷார்ட்கட்ல இருக்க நாள் அப்ப எழுதலாமா 4 19ன்னு எழுதிடுவேன் பை இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் 3 ஆண்கள் அப்ப இது என்னதுப்பா இதுதான் கொஸ்டின் 1 ஏன்னா ஆண்கள்னா 1ன்ற வேல்யூ நான் சொல்றேன் 3 ஆண்கள் அதே மாதிரி இது என்னது Q2 கொஸ்டின் 2 அதான் பெண்கள் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா Q1 எவ்வளவுப்பா 3 கொஸ்டின் 1 ஆண்கள் அப்ப ஆண்களுக்கு நேரா அவங்களோட ஆன்சர் என்ன இருக்கு இங்க 5 பேர் இருக்காங்களா அந்த 5ன்னு போட்டுரும் பிளஸ் Q2 என்னப்பா பெண்களை வச்சு பாருங்க 6 2னா பெண்கள் இங்க என்ன இருக்கு 9 3 2s are 6 3 3s are 9 அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம் 19 by 3 by 5 plus 2 by 3 னே வெச்சுக்குவோம் 3 3s are கிராஸ் மல்டிபிள் பண்றேன் 19 by 3 3s are 9 plus 5 2s are 10 by கீழ என்ன பண்ணோம் 5 3s are 15 எழுதுவீங்க அப்ப 19 by 15 இருக்கு ஒரு பின்னம் அது கீழ ஒரு பின்னம் இருந்தா ரெசிப்ரோக்கல் இருக்கணுமா அப்ப என்ன வரும் 19 into 15 by 19 வரும் 19 அடிச்சுனா என்ன மிச்சம் இருக்கு எனக்கு 15 இருக்கும் அப்ப ஆன்சர் என்ன சொல்லணும் 15 days ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन ஒரு வேலையை முடிக்க 8 பெண்கள் 10 நாட்கள் அப்ப பெண்கள் நான் உமன் எடுத்துக்கிறேன் பெண்கள் 8 பேரு எத்தனை நாள்ல முடிப்பாங்களா 10 நாள்ல முடிப்பாங்கன்னா டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃபிஷியன்சி நான் லாஸ்ட் கிளாஸ் உங்களோட லாஸ்ட் டெஸ்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் அப்ப எஃபிஷியன்சி வச்சு நான் 1/10 அப்ப ஒரு பெண்களுக்கு இந்த 8 கீழே வந்துச்சுன்னா 1/80ன்னு சொல்லலாமா எஃபிஷியன்சி நல்லா பாருங்கப்பா 8 பெண்கள் 10 நாள்ல வேலை முடிப்பாங்கன்னா நான் 8 பெண்கள் ஈக்குவல் டு 10 days அப்படின்னு எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆர் 1/10 எடுக்கலாம் எனக்கு ஒரு பெண் வேணும்னா இந்த 8 எடுத்து மல்டிபிள் இருக்க கீழே எடுத்து மல்டிப்ளை பண்ணி அதான் 8 into 10 இந்த 8 into 10 வந்துச்சுன்னா 80 1/18 இப்ப அடுத்து என்ன கொடுத்துருக்கான் மற்றும் 10 குழந்தைகள் அப்ப 10 குழந்தைகள் எத்தனை வேலையை செய்யறாங்க அதே வேலையை முடிக்க 16 நாட்கள் அப்ப நான் என்ன பண்றேன் திறன் வச்சு பார்க்கணும் 1/16 எனக்கு இப்ப ஒரு குழந்தை வேணும் அப்ப இந்த 10 எங்க வந்துரும் இங்க வந்துரும் அப்ப 1/160 ஓகேங்களா திறன் வந்துருச்சு இப்ப அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க பாருங்க எனில் 10 பெண்கள் மற்றும் 12 குழந்தைகள் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வாருன்னு கேட்கறாங்க நம்ம இப்ப டபிள்யூக்கு திறன் வச்சுட்டோம் திறன் அப்படியே நம்ம இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே போதும் பெண்கள் இருக்க வேண்டிய இடத்துல 1/80 குழந்தை இருக்க வேண்டிய இடத்துல 1/60 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா 10 into 1/80 plus 12 into 1/160 1s are 8s are 4 3s are 12 4 4s are 16 0 அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு 1/8 plus 3/14 இருக்கு கிராஸ் மல்டிபிள் பண்றேன் 40 into 1 என்னப்பா 40 plus 8 into 3 8 3s are 24 8 4s are 32 அப்ப 0 போட்டுங்க ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் 64/320 வரும் 8 8s are 8 4s are 32 0 8 1s are 8 5s are அப்ப எத்தனை நாள் வேலையை முடிப்பாங்க 1/5 நாள்ல வேலையை முடிப்பாங்க இது எஃபிஷியன்சி வச்சு பாருங்க ஓகேங்களா 1/5 1/5ன்றது திறன் அப்ப எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்க 5ல ஒருப்பாங்க வேலையை முடிப்பாங்க இவங்க சேர்ந்தானா அப்ப 5 days அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்ப எஃபிஷியன்சி 1/5 நம்ம என்ன பண்ண போறோம் டைமை மாத்த ரெசிப்ரோக்கல் பண்ணா 5 நாள்னு சொல்லலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन 16 ஆண்கள் ஒரு நிலத்தை 30 நாட்களில் அறுவடை செய்ய முடியும் அப்ப இது M1 16 ஆண்கள் எத்தனை நாட்களே D1 சரிங்களா அதே மாதிரி எனில் அந்த நிலத்தை 20 ஆண்கள் அப்ப M2 நாளில் அறுவடை செய்ய முடியும் எத்தனை நாள்னா அப்ப D2 கேக்குறாங்க அப்ப நம்ம ஃபார்முலா என்னதுப்பா M1 into D1 equal to M2 into D2 M1 ஓட வேல்யூ என்னது
16 into D1 என்னப்பா 30 equal to M2 ஓட வேல்யூ என்னது 20 into D2. 0 க்கு 0 போயிடுது. 2 1s are 2, 8s are 16. அப்ப 8 into 3 D2 equal to 8 into 3 னா 24, D2 னா days unit, ஆனா 24 days. ஆப்ஷன் பாம்பே. நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு ராணுவ வீரர் முகாம், இது வந்து பாக்ஸ் மெத்தட்ல போட வேண்டிய क्वेश्चन பா. ஒரு ராணுவ முகாம்ல எத்தனை பேர் இருக்காங்க? 4 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. 190 நாளைக்கு அவங்க கிட்ட இப்ப சாப்பாடுன்றது இருக்கு. ஓகேவா? இருக்கட்டும். 30 நாட்களுக்கு பிறகு, அப்ப 30 நாள் கழிஞ்சிருச்சு. அப்ப மீதி எத்தனை நாள் இருக்கும்? 160 நாள் இருக்கும். இப்ப இந்த 160 நாள்ல கண்டிப்பா அந்த 4000 சோல்ஜர்ஸ்க்கு உணவு பத்துமா பத்தாதான்? நான் எதுவும் சொல்லல. 4000 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. சோல்ஜர்ஸ் எத்தனை நாள் வருது சாப்பாடு? 190 நாள் வரும். 30 நாள் போச்சுன்னா 160. அதே 4000 பேர் இருந்தானா 160 நாள் ஃபுல்லா முடிஞ்சிடும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, 30 நாள் கழிச்சு 800 வீரர்கள் விலகுறாங்க. எதுல இருந்து? இந்த 400ல இருந்து. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இதுல இருந்து ஒரு 800 மைனஸ் பண்ணா 3200 சோல்ஜர் தான் இருக்காங்க. இப்ப எத்தனை நாளைக்கு வரும்னு கேக்குறாங்க. இதுதான் பாக்ஸ் மெத்தடுக்கான பேஸ். நல்லா பாருங்க, 4000 பேர் இப்ப நம்ம வந்து இருக்கும். 4000 பேர்ல 190 நாள் வந்து நம்ம கிட்ட சாப்பாடு இருக்கு. ஓகேவா? 30 நாள் போயிடுச்சுன்னா இன்னும் நம்ம 4000 பேர் மட்டும் இருந்திருந்தோம்னா எத்தனை நாள் வந்திருக்கும்? 120 நாள் கரெக்டா வந்திருக்கும். ஆனா இந்த 30 நாள் கழிச்சு 31வது நாள் பார்க்கும்போது இதுல இருந்து 800 பேர் வெளியே போயிடலாம். இதுல இருந்து எத்தனை பேர் வெளியே போயிடலாம்? 800 பேர் வெளியே போயிடலாம். அப்ப என்ன இருக்கு? 3200 பேர் இருக்காங்க. அப்ப எத்தனை நாளைக்கு அந்த உணவு வரும் அப்படின்னு கேட்கறாங்க. பாக்ஸ் மெத்தட் போடலாமா? 4000 பெருசா 3200 பெருசா 4000 தான் பெருசு. பெருசு நோக்கி 6 மார்க் போட்டேன். 4000 பேர் இருந்தாலே 160 நாளைக்கு வருதுன்னா 3200 பேர் இருந்தா கண்டிப்பா இங்கதான் பெரிய வேல்யூ வரும். சார் அது எப்படி சார்? அது எப்படி சார் சொல்றீங்கன்னா, 4000 பேர் இருக்கும்போது 160 நாள் வருதுன்னா 3200 பேருக்கு 160 விட எக்ஸ்ட்ரா தான். இப்ப நம்ம ஒரு 10 பேர் இருக்கும், 5 ரூபாய் நம்ம கிட்ட ஒரு 50 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 10 பேர் இருந்தோம்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? 50 ரூபாய்க்கு சாட்டிஸ்ஃபையா சாப்பிட முடியும். ஆனா இப்ப இதுல இருந்து ஒரு 5 பேர் வெளியே போயிட்டான், 5 பேர் தான் இருக்கும், 50 ரூபாய் இருக்கும், இன்னும் தாராளமா சாப்பிடலாம்ல. அதுதான் கணக்கு. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும்? பாக்ஸ் மெத்தடோட ஒரு ஆரோ மார்க்கோட ஷார்ப் எட்ஜ் இன்னொரு ஆரோ மார்க்கோட பேக் எட்ஜ்ல போய் டச் ஆகும். அப்ப x into 3200 is equal to இந்த ஆரோ மார்க்கோட ஷார்ப் எட்ஜ் நார்மல் பேக் எட்ஜ் போய் டச் ஆகும். அப்ப 4000 into 160. ஓகேங்களா? 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? 16 2s are 16 10s are 2 1s are 2 20s are. அப்ப x equal to 20 into 10 என்னப்பா? 200. அப்ப எத்தனை நாள் வரும்? 200 days. நான் சொன்னேன் இல்லையா, இப்ப உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்குப்பா. எத்தனை எவ்வளவு இருக்கு? 100 ரூபாய் இருக்கு. 5 பேர் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட போறீங்க. சரியா? அப்ப ஒரு ஓகேன்ற அளவுக்கு உங்களால சாப்பிட முடியுமா ஸ்நாக்ஸ்? ஆளுக்கு 20 ரூபாய். இந்த 5 பேர்ல 3 பேர் ஓட்டான். அப்ப 2 பேர் இருக்காங்க. 2 பேர் நீங்க 100 ரூபாய்க்கு சாப்பிட்டீங்கன்னா தாராளமா சாப்பிடலாம்ல. அதுதான் இங்க நாளா பாத்துக்கோங்க. 4000 பேருக்கு 160 நாள் வருதுன்னா இந்த 4000த்துல 800 பேர் ஓட்டான், 3200 பேர் தான் இருக்காங்கன்னா கண்டிப்பா 160 பேர் வேற நிறைய நாள், 160 நாள் வரை நிறைய நாள் சாப்பிட முடியுமா? வந்த வேல்யூ பாருங்க 200. ஆப்ஷன் பாம்பே. நெக்ஸ்ட் क्वेश्चन. 42 மனிதர்கள் அப்ப M1, 15 நாட்கள் அப்ப D1 கிலோமீட்டர் அப்ப இது W1 கிலோ அரிசி உட்கொள்கிறார் எனில் 30 அப்ப இது M2 அடுத்த செட். 48 கிலோன்ற போது இது என்னது? W2 கிலோகிராம் அரிசி எத்தனை நாட்கள் உட்கொள்வார்னு கேட்கிறேன். அப்ப நம்ம ஃபார்முலா படி பாத்தீங்கன்னா M1 into D1 by W1 equal to M2 into D2 by W2. சப்ஸ்டிட் பண்ணலாமா? M1 என்னப்பா? 42 into 15 by W1 என்னது? 144 is equal to M2 என்னது? 30 into 48 by W2 என்னதுப்பா? அது சாரி W2 தான் நம்ம D2 தான் கண்டுபிடிக்க போறோம். W2 என்னது? 48ன்றது. ஓகேங்களா? ஓகே. 6 5s are 30, 6 1s are 6, sorry 6 8s are 48, 8 1s are 8, 8 1s are 8, balance 6, 8 8s are 64, 5 1s are 5, 5 3s are 15. ஓகேங்களா? அப்ப இந்த சைடு ஃபுல்லா D2 மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கிறது. இப்போ இந்த பக்கம் அடிக்கும் 3 1s are 3, 3 6 are 18, 6 1s are 6, 6 7s are 42. அப்ப D2 equal to எத்தனை நாள் பா? 7 days. இருக்கா பாருங்க, 7 days. நெக்ஸ்ட் क्वेश्चन. 40 பசுக்கள் அப்ப நம்ம இதை M1 எடுத்துப்போமா? 20 நாட்கள் அப்ப நம்ம இதை D1 எடுத்துக்கலாமா? ஒரு நிலத்தை இவ்வளவு தடவை எத்தனைப்பா? 740. அப்ப இது என்னது? salary 1. அதே மாதிரி 222 ரூபாய்னா salary 2க்கு 30 நாள்னா D2 எத்தனை பசுக்கள்னா நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க? M2 என்னன்னு கேக்குறாங்க. சால்வ் பண்ணலாமா? ஃபார்முலா படி பாத்தீங்கன்னா M1 into D1 divided by S1 is equal to M2 into D2 divided by S2 அப்படின்னு சொல்றோம்.
M1 வேல்யூ என்னது 40 இன்ட்டு 20 பை salary 740 இஸ் ஈக்குவல் டு M2 தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இன்ட்டு D2 என்னதுப்பா, D2 வேல்யூ 30 பை 222, ஜீரோக்கு ஜீரோ போயிடும், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போயிடும். 4 2s are 8 by 74 ஈக்குவல் டு M2 இன்ட்டு M2 இன்ட்டு நான் போட மாட்டேன், ஏன்னா 3 1s are 3, 3 7s are 21, பேலன்ஸ் 1, 3 4s are 12. அப்ப கீழே எனக்கு 74, 74க்கு 74 அடிச்சிட்டேன்னா M2 ஈக்குவல் எத்தனை மாடுகள் பா, 8 மாடுகள் இருக்கா பாருங்க, இருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் क्वेश्चन. 18 டைப்ரைட்டர்கள் சேர்ந்து 18 அப்ப M1 என்னது 18 டைப்ரைட்டர் சேர்ந்து 10 நாள் D1 புத்தகம் 900 புத்தகம் W1 பைண்டிங் செய்வார் எனில் 12 நாட்களில் அப்ப D2 6000 W2 6600 புத்தகம் பைண்டிங் செய்வதற்கு எத்தனை டைப்ரைட்டிங் தேவைப்படுகிறது, பைண்டர்கள் தேவைப்படுறான்னு. அப்ப M1 இன்ட்டு D1 பை W1 equal to M2 into D2 by W2. M1 வேல்யூ என்னப்பா 18 into D1 என்னப்பா 10, W1 என்னது work 1 9000 equal to M2 நம்ம கண்டுபிடிக்க போறோம். D2 என்னது 12 நாள், W2 என்னது 6600. ஓகேங்களா, 0க்கு 0, 0க்கு 0, 0க்கு 0 போயிடுச்சு, இந்த 0க்கு இந்த 0 போயிடுச்சு. 9 1s are 9, 9 2s are 18, 2 1s are 2, 2 6 are 12, 6 1s are 6, 6 11s are. அப்ப இந்த பக்கம் ஃபுல்லா 1 இருக்கு, கீழே இருக்கிற இந்த பக்கம் வந்துச்சுன்னா M2 ஈக்குவல் டு 11. அப்ப மொத்தம் எத்தனை பைண்டர், 11 பைண்டர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन. 20 மனிதர்கள் ஒரு வேலையை 20 மனிதர்கள் அப்படின்னா என்னது M1. ஒரு வேலையின் 1/3 பங்கு, அப்ப W1 என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வேலையின் 1/3 பகுதி, அப்ப ஒர்க் 1 என்னது 3/1, 3 பங்குல 1 பங்கு தான் W1 எடுத்து. இதுக்கு முன்னாடி தான் ஒரு வேலை வரும், அதனால நம்ம அப்படியே விட்டுட்டோம். 3/1 பங்குனா W1 என்னது 3/1 பங்கு வேலையை செய்யறதுக்கு எத்தனை நாள் எடுத்துறான், D1 20 நாட்கள் முடிப்பார். மீதி உள்ள வேலை, அப்ப மீதியுள்ள வேலைன்றதா என்னது W2. நல்லா பாருங்க, 3/1 பங்கு வேலை செஞ்சா மீதி எவ்வளவு இருக்கணும், 2/3 பங்கு வேலை இருக்குமா இருக்காதா, 3/1 பங்கு வேலையை செஞ்சுட்டாங்க, அப்ப மீதி எவ்வளவு வேலை இருக்கு, 3/2 பங்கு வேலை இருக்கு, அதான் W2. 25 நாள்ன்றது D2. வேண்டுமெனில் மேலும் கூடுதலாக எத்தனை மனிதர்கள் வேலையை அமர்த்த வேண்டும் கேட்கிறேன். அப்ப இதுல M2 கேட்கறான். இந்த M2 அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க, அப்புறம் நான் சொல்றேன். மேலும் கூடுதலாக அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா M2 மைனஸ் M1ன்றது கடைசியா நீங்க பண்ணணும், ஏன்னா கூடுதலானா இன்னும் எத்தனை பேர் வேணும் அப்படின்றது கேட்கறதுக்காக. சரிங்களா, இப்ப போகுமா, ஃபார்முலா படி பாத்தீங்கன்னா M1 இன்ட்டு D1 பை W1 ஈக்குவல் டு M2 இன்ட்டு D2 பை W2. M1 எவ்வளவுப்பா 20 இன்ட்டு D1 எவ்வளவுப்பா 20 பை 1/3 இஸ் ஈக்குவல் டு M2 என்னதுப்பா, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். M2 கண்டுபிடிக்கல, இன்னும் மேலும் எத்தனை கூடுதலான M2 இன்ட்டு ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சா டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ் பண்ணணும், மேலும் கூடுதலான M1 M2 டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். அதை தான் நான் எழுதிருக்கேன். நீங்க இப்படி இல்லைன்னா கூட என்ன பண்ணலாம், M2 and M1 டிஃபரன்ஸ் வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். மேலும் கூடுதலாக வார்த்தை வந்துச்சுன்னா D2 என்னதுப்பா 25, மீதி இருக்க வேலை என்னது 2/3. இந்த 3க்கு இந்த 3 அடிச்சிடலாமா, ஓகேங்களா. 5 5s are 25, 5 4s are 20, கீழே இருக்க 2 போச்சுன்னா என்ன வரும் 8, 8 2s are 160 வருமா. இந்த 2 இங்க வந்துச்சுன்னா 4 2s are 8, 8 into 20 னா 160 ஈக்குவல் டு M2 into 5, 5 1s are 5, 5 3s are 15, பேலன்ஸ் 1, 5 2s are 10. அப்ப M2 அப்படின்றது என்னது 32ன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்க என்ன கேக்குறாங்க, மேலும் கூடுதலாக எத்தனை பேர், எதுல இருந்து கூடுதல், M1 நமக்கு 20 தான் இருக்கு, அப்ப M2 நம்ம கண்டுபிடிச்சு 32, கூடுதலா எத்தனை பேர் வேலை செஞ்சிருக்காங்க, அதுதான் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ்னா வித்தியாசம், எது எதுக்கு M2க்கும் M1க்கும். M2 பெருசு 32 மைனஸ் 20 அப்படின்னும் போது 12 அப்படின்றது ஆன்சர். இருக்கா பாருங்க 12. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரிவிஷன் பண்ணிட்டு வந்து டெஸ்ட் எழுதுங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ் மிஸ்டேக் பண்றோமோ அதை தனியா நோட் போட்டு மெயின்டைன் பண்ணுங்க. கடைசி டைம்ல நமக்கு ரிவிஷன் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ண மாட்டோம். ஆல் தி பெஸ்ட்.